என் பேர் கௌசல்யா. நான் திருப்பூர் மாவட்டத்திலேருந்து வரேன். எங்கள் வீட்டில் மொத்தம் 3 பொண்ணுங்க. அப்பாவுக்கு வந்து இப்போ 3 இயர்ஸ் முன்னாடி தான் ஹார்ட் அட்டாக் வந்தது. அவருக்கு ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கோம். அவர் வீட்டில் தான் ரெஸ்ட்டில் இருக்கார். அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். என் சிஸ்டர் தான் வீட்டில் பார்த்துட்ருக்காங்க. நான் 4 இயர்ஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தேன். அண்ட் ஆல்சோ நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் அப்பாவனால் முடியாததுனால அதை சேல்ஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் சேல்ஸ் பண்ணிட்டோம். அண்ட் அப்பாவோட சர்ஜரிக்காக நிறைய கடன் வாங்கியிருந்தோம். ஸோ அது கட்டணுங்கிறக்காகவே அந்த பிஸ்னஸ் சேல்ஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறமா ரொம்பவுமே நிறைய கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தோம். அப்போ நான் டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருந்தேன். பட் எப்படி இருந்தாலும் உள்ளே போயிடலாம் அப்படின்னு ஒரு வெறியோடு தான் படித்தேன். பட் ஆனாலும் போக முடியல. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம்ஸ் ரிலேட்டடாக அதிகமாக அதில் படிப்போம். அதில் இந்த வெற்றி நிச்சயம் ஸ்கீம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சரி, இது என்ன இருக்குங்கிறது நானும் அனலைஸ் பண்ணேன். அந்த வெற்றி நிச்சயம் ஸ்கீமில் நான் ஏடபிள்யூஎஸ் ரீஸ்டார்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது எனக்கு வந்து நான் ஐடி முடித்ததுனால அது என்னோட ரிலேட்டடாக அந்த ஸ்கீம் இருந்ததுனால சரி நான் அதில் படித்து பார்க்கலான்னு அந்த ப்ரோக்ராம் எடுத்து படித்தேன். அந்த ப்ரோக்ராம் வந்து எங்களுக்கு 3 months கோர்ஸாக இருந்துச்சு. அந்த 3 months கோர்ஸுமே வந்து பெங்களூரில் கல்டஸ் எஜுகேஷன் அவங்க தான் ட்ரைனிங் பார்ட்னராக இருந்தாங்க. நல்ல விதமாக சொல்லியும் கொடுத்தாங்க. இப்போது எங்கள் எஜுகேஷனில் எல்லாம் சொல்லிக் கொடுத்தது அப்புறம் ஃபுல்லாமே க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல்மே சிஸ்டம் ஓரியன்டான ஒர்க் தான் எங்களுது. இப்போ நான் வந்து இந்த வெற்றி நிச்சயம் ஸ்கீம் மூலியமாக படித்ததில் ஏடபிள்யூஎஸ் ரீஸ்டார்ட் ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ணேன். அண்ட் ஆல்சோ அவங்க குளோபல் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத ஒன்று பண்ணாங்க. குளோபல் சர்டிஃபிகேஷன் அப்படின்னா ஏடபிள்யூஎஸ்ங்கிறது ஒரு க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஓரியன்ட். அதில் வந்து குளோபல் சர்டிஃபிகேஷன் பண்ணும்போது அதுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் அப்படின்னு பண்ணுனாவே ஒரு 15 to 20K வரைக்கும் அந்த ஒரு சர்டிஃபிகேட்டோட ஃபீஸே இருக்கும். அந்த ஃபீஸோட வவுச்சருமே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டே கொடுத்துட்டாங்க. அண்ட் ஆல்சோ அந்த ட்ரைனிங்கும் அவங்களே கொடுக்குறாங்க. ட்ரைனிங் நான் வெளியே படிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கம்பல்சரி ஒரு 1 lakh நான் அதை ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் ஃப்ரீ. பட் அந்த வவுச்சரும் ஃப்ரீ. ரெண்டுமே வந்து எங்களுக்கு வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணி கவர்மெண்ட்டே ப்ரொவைட் பண்ணி எங்களை எழுத வச்சாங்க. நாங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு 500 கேண்டிடேட் நாங்கள் அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நாங்கள் கோயம்புத்தூரில் வந்து நான் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட்டில் தான் படித்தேன். நான் தான் வந்து ஃபஸ்ட் கேண்டிடேட்டாக அதில் ப்ளேஸ் ஆனேன். அண்ட் ஆல்சோ நான் ஃபஸ்ட் கேண்டிடேட்டாக அந்த எக்ஸாமில் நான் பாஸ் ஆனேன். அண்ட் ஆல்சோ 1000 ஸ்கோர் பண்ணேன். அது மூலயமா எனக்கு வந்து ஆர்பிட் ஃபியூச்சர் அகாடமி இந்தோனேஷியாவில் எனக்கு பிளேஸ்மெண்ட் கிடைச்சிது. அந்த பிளேஸ்மெண்ட் கிடைச்சது மட்டும் இல்லாமல் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் லாஸ்ட் மந்த் வந்து நம்ம உதயநிதி அண்ணா அவரோட கையால் தான் நான் வாங்கிட்டு போனேன். நம்ம வீட்டில் வந்து அப்பா தான் அஸ்திவாரமாக இருப்பாங்க. பட் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத போது நம்ம என்ன சொல்கிறது, வீடே ஒரு இதாக தான், வீட்டில் ஒரு கஷ்டம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் அதையும் மீறி ஒருத்தவங்களுக்கு என்ன தேவை, எது மூலியமாக அவங்கள வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி மகளிர்களுக்கும் சரி அம்மா மகளிர் உதவி தேவை வாங்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ இப்போ நாங்களுமே எங்கேயாவது வெளியே போயிட்டு வரணும்னா விடியல் பயணம் மூலியமாக நாங்கள் ஃப்ரீயாக பஸ்ஸஸ் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் ஐடியிலேருந்து இப்போ ஒரு ஆட்டோ ஓட்டுநர் ஒரு பொண்ணுங்க வந்து அந்த அளவுக்கு வளர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. டெக்னாலஜி வைஸாகவும் வளர்ந்துட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டில் எல்லா ஃபீல்டுலுமே இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு எல்லா ஸ்கீம்லையுமே வந்து பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து நிறைய திட்டங்கள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதில் நான் வெற்றி நிச்சயம் ஸ்கீமில் நானும் வெற்றி பெற்றிருக்கேங்கிறது எனக்கும் ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. அதாவது பெண்களுக்கான திட்டங்கள் வந்து நம்மளோட முதலமைச்சர் அவர்கள் நிறைய செஞ்சுருக்கிறாங்க. அதில் முத்தான திட்டங்கள்னா இன்றைக்கு லான்ச் பண்ணியிருக்கிற இந்த பெண்களுக்கான உரிமை தொகை திட்டம், அதே போல் விடியல் பயணம், இதில் எல்லாமே வந்துட்டு பெண்களுக்கான திட்டங்கள் மட்டும்தான் இருக்குது. நான் ஒரு தலைவராக இருக்கும்போது எங்கள் ஊர்லலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த காசெல்லாம் அவங்க எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு கடைக்கு போகிறதுக்கு, இல்லைனா வந்து அவங்களுக்கு சுயமாக இப்போ ஒரு குழுவுக்கே பணம் கட்டுறதுக்கு காசு இல்லைன்னா கூட இந்த காசை வச்சு அவங்க குழுவு கட்டிக்கிறாங்க. அவங்க அன்றாட தேவைகள் எதுவாக இருந்தாலும் இதில் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஊரில் வந்து இப்போ நான் தலைவராக இருக்கிறதுனால எங்கிட்ட வந்து யாருமே வந்து ஒரு ஹெசிடேட் இல்லாமல் ஒரு பெண் தலைவராக இருக்கிறதுனால எல்லா பெண்களாக இருக்கட்டும் எங்கிட்ட வந்துட்டு ஃப்ரீயாக பேசுகிறாங்க. லைட் இல்லையா, தண்ணி இல்லையா, ரோடு வசதி இல்லையா, டிச் இல்லையா, எதுவாக இருந்தாலும் நாங்கள் நம்ம பேராட்சியை சுத்தமாகவும் தூய்மையாகவும் வச்சுருக்கிறோம். நிறைய திட்டங்களை நம்ம அரசு வந்து செஞ்சு நம்ம பேராட்சி சிறப்பாக வச்சுருக்கிறோம். இதனால் வந்துட்டு நம்ம சிறப்பான பேராட்சின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கிராமத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரே தொழில் செய்ய மாட்டாங்க. இப்போ வந்துட்டு ஒருத்தர் வந்து கட்டட வேலைக்கு போவாங்க, ஒருத்தர் கூலி வேலைக்கு போவாங்க, அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து கார வேலைக்கு போவாங்க.
எல்லாருமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பிரயாணம் பண்ணி போற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில இந்த விடியல் பயணங்கிறது இப்ப எல்லாரும் வந்து ஒரு காசு கொடுத்து டெய்லி ஒரு 10 ரூபாய்னாலும் 10 ரூபா அவங்க செலவு பண்ணி தான் மாசம் வந்து 3000 ரூபா உங்களுக்கு செலவாகுது. ஆனா இந்த 3000 இப்ப உங்களுக்கு சேவிங்ஸ் ஆகுது. எந்த இடத்துக்கு போனாலும் ஃப்ரீயா போய்க்கிறாங்க. இப்ப எங்க ஊர்ல இருந்து திருப்பூரே போகணும்னாலும் இங்கிருந்து கொடுவாய் வரைக்கும் போறாங்க, கொடுவாயில இருந்து திருப்பூர் போயிடுறாங்க. அதனால ஒரு கட்டணமில்லா பேருந்து வந்து ரொம்ப அவங்களுக்கு உதவியா இருக்குது.